அனைவருக்கும் வணக்கம். இது உலகத்தை உலக செய்திகளின் முக்கியமான செய்திகளின் தொகுப்பு. திடீர் வெள்ளப்பெருக்கு உருக்குலைத்த நேபாளம் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகியிருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை 162ஆக அதிகரித்திருக்கிறது. நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற 37 தமிழர்கள் உட்பட 133 இந்தியர்களின் கதை என்ன என்று தெரியவில்லையாம். வடக்கு நேபாளத்தில் ஆற்றின் மேல் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக எல்லை நதி ஒன்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த துயர சம்பவத்தில் இதுவரை 162 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சாலைகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேபாளம் திபெத் எல்லை பகுதி தலைநகர் காத்மண்டுவில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ளது. ரசுவா மாவட்டம். இந்த மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ரசுவாடி பகுதி நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் அமைந்திருக்கிறது. திபெத்தின் இமயமலை பகுதியில் உருவாகும் லெண்டோ கோலா ஆறு நேபாளம் திபெத் எல்லை பகுதி வழியாக பாய்ந்து ரசுவாகடி பகுதியை அடைகிறது. இந்த ஆறு பிற சிறிய ஆறுகளும் ரசுவாடி பகுதியில் ஒன்றிணைந்து போடோசோகி ஆறாக கீழ்நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்குக்கான காரணம் என்னென்று சொன்னால், இந்த ஆற்றில் நேற்று காலை 8:30 மணியளவில் திடீரென பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ரசுவா மற்றும் அருகில் உள்ள நுவாகோட் மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றின் இருபுறமும் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிமுரே, சியாப்ரூவேசி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 60 வீடுகள் முழுமையாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியிலிருந்து சீன எல்லையை இணைக்கும் 42 கிலோமீட்டர் சாலைகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. அதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் மின்கம்பிகள் மற்றும் செல்போன் கோபுரங்களும் சாய்ந்து விழுந்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் அறிந்ததும் நேபாள இராணுவம் மற்றும் போலீசார் உடனடியாக மீட்பு பணியில் களம் இறங்கி இருக்கிறார்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க இராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் தனியார் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கிய பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்திருக்கிறதாகவும் பல இடங்களில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறதாகவும் வெள்ளம் பாதித்த பகுதியில் இதுவரை 162 பேர் உடல்கள் மீட்கப்பட்டு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளும் இடம்பெறுகிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்களால் அந்த மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் அறிவித்திருக்கிறார். அனைத்து மீட்பு இந்தியர்கள், அது 133 இந்தியர்கள், அதில் 37 இந்தியர்களின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. அந்த 37 தமிழர்கள், அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேரும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த சூப்பர் ஜாத்ரா டிராவல்ஸ் என்ற தனியார் நிறுவனம் ஏற்பாடு செய்த கைலாஸ் மானசரோவர் பயணத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இந்த 57 பேர் சென்றிருக்கிறார்கள். இவர்களில் 20 பேர் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 37 பேரை காணவில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவை குறிவைக்கும் சீனாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உளவுத்துறை தகவலால் ட்ரம்ப் பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க இராணுவ தளங்களை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்டவை என உளவுத்துறை அறிக்கைகள் கூறுகிறதாகவும், சீனா தனது இராணுவ ரகசியங்களை மறைத்து வரும் வேளையில் அமெரிக்க உளவுத்துறை தற்போது ஒரு அதிர்ச்சி தரும் புதிய ரகசிய தகவலை வெளியிட்டுள்ளதாகவும், வானில் பறந்து கொண்டே அமெரிக்காவின் அதிமுக்கிய உளவு விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களை துல்லியமாக குறிவைத்து அளிக்கும் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை சீனா ரகசியமாக தயாரித்துள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்து இருக்கிறது. அமெரிக்க இராணுவ தளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவின் இந்த ஆபத்தான ஏவுகணைகள் சுமார் 2500 கிலோமீட்டர் முதல் 8000 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று பசிபிக் கடலில் உள்ள அமெரிக்காவின் குவாம் மற்றும் ஹவாய் இராணுவ தளங்களை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்டவை என உளவுத்துறை அறிக்கைகள் கூறியிருக்கிறது. அதிர்ச்சி என்னவென்றால், ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் சென்று நடுவானில் தன் திசையை தானே மாற்றிக்கொள்ளும் இந்த விபரீத ஆயுதத்தை ரேடார்களால் கண்டுபிடிப்பது கடினம் என்பதால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்
மற்றும் அந்நாட்டு பாதுகாப்பு துறை தற்போது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறதாகவும் இது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எப்படி அது செயல்படுகிறது என்று சொன்னால், ஹைப்பர்சோனிக் கிளைடு ஆயுதங்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் அனுப்பப்படுகிறது. கீழ் வளிமண்டலத்தை எட்டியதும் இது ஏவுகணையிலிருந்து பிரிந்து செல்லும். அதன்பின் தன் இலக்கை நோக்கி பயணிக்கும். அதன்பின் ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் வானில் உள்ள இலக்கை நோக்கி எதிரியின் ரேடாரில் சிக்காத வகையில் தன் திசையை மாற்றியபடியே சீறிப்பாயும் என்று சொல்லப்படுகிறது. சில சமயங்களில் திசை மாறி செல்லக்கூடியது. இதனால் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்.